நிஷா வேறடா கதிர், உன்னை காப்பாற்றணும்னு அவளே தரதுக்கு ரெடியாக இருந்தா. பா நிஷா, டிஃபன் ரெடியா? டிஃபன் பண்றியா இல்ல டிப்ளமா பண்றியா? உள்ள சவுண்டு மட்டும்தான் வருது, சாப்பாடே வர மாட்டேங்குது. பசி உயிரை கொல்லுது. சாப்பிட்டா சாகலான்னு கூட்டு வந்து சாப்பாடே போடாம சாகடிக்கிறாங்க. வர்றாங்க பாரு பெரிய தளபதி ரஜினி மம்முட்டி. டேய், எனக்கு இப்ப டிஃபன் வேணும். இருடா. டேய் இங்க என்னடா உட்கார்ற? மச்சி உள்ள போடா. டேய் ஸ்லாக்கி டும். சிலாக்கிடுவா போடா. இங்க என்ன நடக்குதோ இல்லையோ ஓ மாமா வேலை மட்டும் மங்களகரமா நடக்குது. எனக்கு இப்ப டிஃபன் வேணும். ஐச்சி அலையாத. திங்கிறதாடா முக்கியம். பிள்ளை இதுவாடா முக்கியம்? எனக்கு இதான்டா முக்கியம். எனக்கு டிஃபன் தான்டா முக்கியம். போய் வெளியே ஹோட்டல்ல தின்றா. மாம்ஸ், நான் ஃபாலோலாம் பண்ணிருக்கேன். நான் பார்த்ததே இல்லையே. நான் எங்கப்பா உன் கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சேன்? அந்த ஸ்வாதி தானே தெரிஞ்சா? ஹெல்ப் பண்றது எனக்கு இப்ப டிஃபன் வேணும். நானே போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, மாவு பிசைறான். டிஃபன் இன்னும் ரெடி ஆகலையா? ஃபுல் மில்ஸே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காட்டா. எனக்கு வயிறு பசியில பேஞ்சிக்கிட்டு இருக்கு. உள்ள அதுங்க ரெண்டு மாவு பேஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரோஸ்மேரி, நாம ஃபுல் மில்ஸே சாப்பிடுவோமா? டோன்ட் வரி. என்னாச்சு நிஷா? ஒவ்வொரு தடவையும் நாம பக்கத்துல போகும்போதும் அவன் என்னை விட்டு விலகி போயிடுறான். அப்படி என்ன தப்பு பண்ணேனே எனக்கு தெரியல. நிஷா, சோ இவனை வச்சுக்கிட்டு. டேய், திரும்பி என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன்டா அப்படி உயிரை வாங்குறீங்க? ஏய், அவ திரும்ப அன்னியன் விக்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாடா. பயமா இருக்கு மச்சான். அதானே தெரியுண்டா அந்த காலத்து பசங்களை பத்தி. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சின்ன பொண்ணை கழட்டி விடலான்னு பாக்குறியா? பச்சை மண்ணுடாவ. பச்சை மண்ணாடாவ. எனக்கு விட்டா கடைசி மண்ணை போட்டுருப்பாடா. செவுத்துல தூக்கி அரைஞ்சிட்டா மச்சான். யாரு அவ? உன்னை தூக்கி செவுத்துல அடிச்சா? நீ என்ன ஆணியாடா உன்னை தூக்கி செவுத்துல அடிக்கிறதுக்கு? ஓ, எனக்கு புரிய இங்க மாட்டேங்குது. பாரு, அவ அழுதுட்டே போயிட்டு இருக்கா. ஏதாவது பண்ணிக்க போறா. தேவையில்லாம அவ சாவுக்கு நீ காரணமாயிராத. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? நான் தான் உன் கூட வரேன்றலடா. வாடா, நான் தான் இருக்கேன்ல. டேய், போடா. என்ன அப்போ பார்த்து அவாய்ட் பண்ணல. இப்போ ஏன் என் ரூமுக்கு வர? ரூமை விட்டு வெளியே போ. அப்படிலாம் இல்லை நிஷா. ஒரு தடவை நான் பக்கத்தில் வரும்போதும் நீ என்னை பார்த்து கோவப்படுற, முறைக்கிற. நான் ஒன்றை முறைக்கிறேன்? என் மூஞ்சி பார்த்தா உனக்கு முறைக்கிற மாதிரியா இருக்கு? நீ பார்த்து பயந்தோடுற அளவுக்கு ஒன்றும் அட்டு ஃபிகர் இல்லை. நான்
காலேஜில் எனக்கும் 5-6 பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். நீ நல்லா தாண்டி இருக்க, ஆனால் நான் உன்னை தொட்டா மாத்திரம் பா. வா ஐய, நான் வரலப்பா. நானே வந்து உங்கள்கிட்ட அடி வாங்கறதுக்கா? வா கதிர். ஐ லவ் யூ கதிர். மீ டூ, மீ டூ. டேய் கருப்பு, அறிவில்ல இதெல்லாமாடா வீடியோ எடுப்ப? யோ சும்மாரியா, இப்பதான் சூடு பிடிச்சிருக்குது. இனிமே பாரு மேடமோட பர்ஃபார்மன்ஸை. எதுக்காக நிஷாவோட ரூமுக்கு வந்த எனக்கு தெரியும்டா. என்ன தாண்டி அவளை நீ தொட்டுருவியா? அவளை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்ன உர்றி, இறங்கி உர்றி. என்ன பயந்து பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? விடிஞ்சதும் நீ ஓடுற. எங்கடா சொல்லாம கிளம்புற? குமரன் விட்டுரு, நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறேன். இப்போதைக்கு நான் திடீர்னு கிளம்புற? நேற்று நைட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ண தெரியுமா? யாரு? நிஷாவா? பச்சை மண்ணுடாவ. நிஷா இல்லடா, அவளுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி. இந்த ஹைட் இருக்கும் மச்சான், தூக்கி அந்த இடத்துல தொங்க விட்டா. இதுக்கு மேல சத்தியமா அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது மச்சி. நான் கிளம்புறேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்றா, சும்மா இப்படி கதை விடாத. யாரா சொன்னா?